மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தலைமை செயலகத்தில் வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை ஆய்வினை மேற்கொண்டார்கள். கடந்த ஆண்டு இந்த விருகம்பாக்கம் கெனாலும் ஓட்டேரி நல்லா அதேபோல் வீராங்கோளோடை இது மூன்றுமே நீர்வளத்துறையுடன் இருந்தது. அதை மாநகராட்சி சார்பாக வகைப்பாடு மாற்றுமாறு கோரிக்கை ஏற்றபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை பெருநகர சென்னை மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக இந்த விருகம்பாக்கம் பகுதிகளில் பணி துவங்க இருக்கிறது. அதற்கான பணியானையும் வரக்கூடிய புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் பணியானை வழங்க இருக்கிறது. அதற்கு முன்னவே மாநகராட்சி சார்பாக இப்போ விருகம்பாக்கம் கெனாலுக்குட்பட்ட பகுதிகளில் 5 ஃப்ளோட் பொறுத்தபத்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை ஸ்லட்ஜ் இது எல்லாமே அகற்றப்பட்டு வருகிறது. அகற்றப்படக்கூடிய இந்த ஸ்லட்ஜ் எல்லாமே நம்ம மாநகராட்சிக்கு வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை கிடங்குலையோ இல்லை கொடுங்கியூர் குப்பை கிடங்குலையோ எடுத்து சென்று அங்கே பொருத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஓட்டேரி நல்லாவும் நம்முடைய மழைக்காலங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம். அதுவும் இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாகவே பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. வரக்கூடிய ஓரிரு நாட்களில் ஓட்டேரி நல்லாலையும் பணிகள் துவங்க இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு இந்த ஓட்டேரி நல்லா இருக்குது. இதை முற்றிலுமாக அந்த ஸ்லட்ஜ் ரிமூவல், ட்ரெட்ஜிங், அதே போல் காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி அனைத்து பணிகளுமே மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட இருக்கிறது. அதேபோல் வேளச்சேரிக்குட்பட்ட பகுதிகள் வீராங்கலோடை மிகவும் முக்கியமான கெனாலாக இருக்கிறது. வீராங்கலோடையிலையும் பணி துவங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. அங்கேயும் முற்றிலுமாக தடுப்பு சுவர்கள் ஏற்று பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்று பங்காக இன்றைக்கு விருகம்பாக்கம் கெனாலில் நடைபெறக்கூடிய பணிகளை நானும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் உடனிருந்து இப்பகுதியில் இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். இப்போ விருகம்பாக்கம் கேனால் ரெசிடென்ஷியல் ஏரியா ரொம்ப ஹையர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா. தொடர்ந்து இந்த ஸ்லெட்ஜ் ரிமூவல்லாம் எப்படி இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு குறைஞ்ச காலமே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருவோமா? விருகம்பாக்கம் கெனால் பார்த்தீங்கன்னா 6.3 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த கெனால் முற்றிலுமாக வருகிறது. இப்போதைக்கு 5 ஃப்ளோட் பொறுத்தப்பட்டு இந்த ஸ்லட்ஜ் ரிமூவல் எல்லாமே நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய நாட்களில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக முற்றிலுமாக ட்ரெட்ஜிங் மிஷின் போடப்பட்டு 6 ட்ரெட்ஜிங் மிஷின் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தரைமட்டம் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படும். அதே போல் பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதிகள் குப்பை போடாத வண்ணம் காம்பவுண்ட் வால் உயர்த்தப்படுகிறது. அதே போல் அது காம்பவுண்ட் வாலை தாண்டி மேலே ஷீட் அடிக்குமாறு தெரிவித்திருக்கிறேன். பொதுமக்கள் அந்த பகுதிகளெலாம் குப்பை போடாத வண்ணம் பணிகள் நடைபெற இருக்கிறது. மேடம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக ஆங்காங்கே குப்பைகள் தேங்குது, மாநகராட்சியிலிருந்து நீ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் மண்டலம் 5, 6 இப்போ தனியார் நிறுவனமிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக காலத்திலே மண்டலம் 9, 10, 11, 12, 13, 14, 15 மற்றும் மண்டலம் 1, 2, 3 இந்த பகுதிகள் எல்லாமே தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் நடைபெற்று வந்திருந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் 5, 6க்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் ரிப்பன் மாளிகை வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட பணி பாதுகாப்பு கருதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் பணி பாதுகாப்பு மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தனியார் நிறுவனமும் இதற்கு முன்னாடி மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
மாநகராட்சி சார்பாக வந்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அவர்களுக்கான பணி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். 22,000க்கு அதிகமான ஊதியம் வந்து ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ போகும்போது 15,000க்கு குறைவாக தான் ஊதியம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல 15,000 ஊதியம் வாங்கிட்டோம். ஆனா இப்போ போய் 15,000 கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. 15,000க்கு குறைவா இல்ல, 17,000 18,000 வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்குமே வந்து பிஎஃப் வந்து பிடிக்கப்படும். அதே போல் இஎஸ்ஐ வந்து வழங்கப்படும். அதே போல் தூய்மை பணியாளரோட குழந்தைகளோட கல்விக்காக நிதி உதவிகள் வந்து இந்த தனியார் நிறுவனம் மூலமாக வழங்கப்படும். இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கென்று நல வாரியத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கீகரித்து தூய்மை பணியாளர்களுக்கு என்ற நல வாரியத்தை அமைத்து அவர்களுக்கு வந்து இப்போ பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் அவருக்கு 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வந்து நிதியை உயர்த்தியிருக்கிறார். அதே போல் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கை கால் ஏதோ அடிபடுகிறது என்றால் அவர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமாக நிதி உதவி வந்து இன்றைக்கு 2 லட்சத்துக்கு உயர்த்தியிருக்கிறார். இப்படி தூய்மை பணியாளர் நலனை கருதி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலியமாக வந்து நம்ம மாநகராட்சி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இல்லாத, அரசு சார்ந்த தூய்மை பணியாளர் மட்டும் இல்லாத, தனியாரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நலனை கருதியும் நம்முடைய தமிழக அரசில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு மாநகராட்சி வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கோ கண்டிப்பாக அவர்களுக்கான பணி பாதுகாப்பு முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும்ன்றதை தெரிவித்துக்கிறேன். அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல திமுக அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, தேர்தல் வாக்குறுதியில இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு. எங்களை வந்து அரசு பணியாளர்களா மாத்துங்க அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் அவங்களுக்கு இப்போ இருக்கு. இல்ல, தூய்மை பணியாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலையில வந்து ஜாயின் பண்ணுமாறு அவங்கள தெரிவித்திருக்கிறோம். வேலையில வந்து அவங்க சேர்ந்த பிறகு அதற்கான முடிவுகள் வந்து அரசு சார்பாக எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இது குறித்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து வெளியே நிறைய பதிவிடுறாங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். எல்லோரோட நலனை கருத்தில் கொண்டு நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்களுக்கு என்ற தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள். அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களுடன் அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள். அது மட்டும் இல்லாத கடந்த மழைக்காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரும் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரையை கூட ஆடுறதில்லை. இப்பொழுது வந்து அரசியலில் வந்து எலெக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம். ஆனால் எலெக்ஷன் இல்லை அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர். இவங்க நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் இழைச்சிட்டீங்க. நான் இப்பதான் குறிப்பிட்டேன், யாரும் சாபம் விட்டு போயிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது. கடந்த அதிமுக ஆட்சியில வந்து 10 மண்டலங்களை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா? அப்ப குரல் கொடுத்துருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குது அரசியல் பண்றாங்களா? முடிவு சொல்லுங்க மேடம். ஏன்னா அவங்க 5 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேயர் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க வந்து பணியை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னதுனால இப்போ இல்ல அவங்க தூய்மை பணியாளர்கள் இஎம் வந்து உட்கார்ந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்க ஒரே ஒரு பதில், தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க மேயரே வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தர வர்த்தாங்கன்றாங்க. ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே கோரினா இது வரைட்டு ரேட் சம்பள பிரச்சனை தான். அது ஒன்று பணி நிரந்தரம் நீங்கள் பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம். நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்றது தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதுக்கு
இருக்கு என்ன பண்ணுறது? இல்லை ஜோன் 5 and 6ல வந்து இப்போ 1ஆம் தேதியிலேருந்து ராம்கி அவங்க பணியாளர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பணியாளர்களும் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பணியில் சேர இருக்கிறார்கள். அந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு இப்போ நடைபெற்று வருகிறது. வார்டு வாரியாக வந்து இப்போ பணிகள் துவங்கப்பட்டு இப்போ பணிகள் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தினால அதிக அளவில் பல இடங்கள்ல சொல்றாங்க 300 மெட்ரிக் டன் கழிவு தேங்கிருச்சு சாலையில. இல்ல கழிவு தேங்குறது அப்படின்றது அகற்றப்பட்டு தான் வருகிறது. ஒரு சேஞ்ச் நடக்கும் போது டெய்லி மார்னிங் வந்து வீட்ல போய் கலெக்ட் பண்ண போவாங்க இல்லையா, அப்படியே நிலை இருக்கு. இல்ல ஒரு நாட்கள் வந்து ராம்கி வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இருந்தாங்க. இப்போ வார்டு வாரியா வந்து பிஓவி வழங்கப்பட்டிருக்கிறது. வீடு வீடா வந்து குப்பைகளை வந்து சேகரிக்கும் பணிகளில் வந்து ஈடுபட்டு வரார்கள். இப்பொழுது வந்து படிப்படியாக வந்து நம்ம நடைமுறைக்கு வரப்படும்ன்றதை தெரிவித்துக்கிறேன்.